Good morning students. Next topic, page number 218, methods of producing induced EMF. So, electromotive force is the characteristics of any energy source capable of driving electric charge around a circuit. So, electric motive force ங்கிறது என்னது? அது ஒரு எனர்ஜி சோர்ஸ். எப்படி எனர்ஜி சோர்ஸ்னு சொல்கிறோம்? ஒரு அரவுண்ட் த சர்க்கியூட்டில் எலக்ட்ரிக் சார்ஜை ட்ரைவ் பண்ணக்கூடிய ஒரு சோர்ஸ் தான் என்னது? இந்த எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். ஸோ நம்மளுக்கு ஆக்சுவலாக நம்ம எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் இஸ் நாட் அ ஃபோர்ஸ். ஆக்சுவலி இட் இஸ் நாட் அ ஃபோர்ஸ். இஃப் த ஒர்க் டன், இட் இஸ் த ஒர்க் டன் இன் மூவிங் யூனிட் எலக்ட்ரிக் சார்ஜ் அரவுண்ட் த சர்க்கியூட். இது என்னது? ஒரு ஒர்க் டன் தான். ஒரு யூனிட் எலக்ட்ரிக் சார்ஜ் அரவுண்ட் த சர்க்கியூட்டில் மூவ் ஆகக்கூடிய சார்ஜுடைய ஒரு ஒர்க் டன் தான். எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் இருக்குது அப்படி. ஸோ அதை எப்படி எடுத்துக்கலாம்? இட் இஸ் மெஷர்டு. அதை யூனிட் எப்படி சொல்லுவோம்? ஜூல் கூலும் பர் 1 ஆர் வோல்ட். J/C per 1 and or volt. So electromotive force is not a force. Actually it is not a force. It is the energy source capable of driving electric charge around a circuit. இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஸோ சம் எனர்ஜி சோர்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் என்ன நம்ம EMF ப்ரொவைட் பண்ணக்கூடிய எனர்ஜி சோர்ஸஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா எலக்ட்ரோகெமிக்கல் செல்ஸ், தெர்மோ எலக்ட்ரிக் டிவைசஸ், சோலார் செல்ஸ் அண்ட் எலக்ட்ரிக் ஜெனரேட்டர்ஸ். இதெல்லாமே என்னது? பவர் மெஷின்ஸ், பவர்ஃபுல் மெஷின்ஸு. இந்த பவர்ஃபுல் மெஷின்ஸு they are used for large scale power generation. ஸோ பவர் ஜெனரேஷனுக்கு பயன்படுத்துகிறோம். லார்ஜ் ஸ்கேலில் நம்ம இதிலேருந்து நம்மளுக்கு பவரை எடுத்துக்கிறோம். ஸோ இது பவர் ஜெனரேஷன்னா நம்ம பார்க்குறோம். அடுத்தது அக்கார்டிங் டு ஃபாரடேஸ் லா. ஃபாரடேஸ் லா பொறுத்து நம்ம so according to Faraday's law of electromagnetic induction, an EMF is induced in a circuit. So எப்பலாம் when a magnetic flux linked with the அந்த இதில் சேஞ்ச் பண்ணுறோமோ இந்த சர்க்கியூட்டில், அது ஒரு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் என்ன செய்யுது? ஒரு இன்டியூஸ்டு EMF ப்ரொடியூஸ் பண்ணும். அக்கார்டிங் டு Faraday's law of electromagnetic induction, அது an EMF is induced in a circuit. இப்போ magnetic flux linked with its changes. ஸோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்க்கில் சேஞ்சஸ் ஏற்படுத்தும் போது தான் அதில் ஒரு இன்டியூஸ்டு EMF ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அந்த EMF பேர் தான் இன்டியூஸ்டு EMF. ஸோ எப்போல்லாம் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸில் சேஞ்சஸ் ஏற்படுதோ அப்போல்லாம் அந்த என்னது? அதில் ஒரு எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் உருவாகுதுன்னு சொல்கிறோம். அந்த இதுக்கு பேர் தான் இன்டியூஸ்டு EMF. ஸோ அது இன்டியூஸ்டு EMF, the induced EMF, அதோட magnitude of the induced EMF எப்படி எடுத்துக்கலாம்? எப்சிலான் equal to minus d by b by dt அல்லது எப்சிலான் it is equal to d by dt of ba cos theta. So இந்த above equationல EMF can be produced by, induced EMF can be produced by changing magnetic flux. ஸோ எப்போல்லாம் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸில் சேஞ்சஸ் ஏற்படுதோ அப்போல்லாம் அந்த எது உருவாகுது? இந்த EMF ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இப்போ இந்த EMF ப்ரொடியூஸ் ஆகணும் அப்படின்னா எதெல்லாம் பொறுத்து இருக்குது? பை சேஞ்சிங் த மேக்னெட்டிக் ஃபீல்டு பி. ஃபஸ்ட் திங், சேஞ்சிங் த மேக்னெட்டிக் ஃபீல்டு பை சேஞ்சிங் த ஏரியா ஆஃப் த காயில். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டை சேஞ்ச் பண்ணலாம், ஏரியா ஆஃப் த காயிலை சேஞ்ச் பண்ணுறது மூலமாக. அடுத்தது சேஞ்சிங் த ரிலேட்டிவ் ஓரியன்டேஷன்ஸ் டீட்டா ஆஃப் த காயில் வித் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்போ அந்த காயிலோடைய பை டீட்டா இருக்கு இல்லையா? சேஞ்சிங் த ரிலேட்டிவ் ஓரியன்டேஷன்ஸ் டீட்டா ஆஃப் த காயில். ஸோ வித் த மேக்னெட்டிக் ஃபீல்டோடு சேர்த்து அதோடைய டீட்டா சேஞ்ச் ஆகும் போதெல்லாம். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ். Production of induced EMF by changing the magnetic field. இப்போ சொன்னோம் இல்லையா? மேக்னெட்டிக் ஃபீல்டை சேஞ்ச் பண்ணுறப்பெல்லாம் இன்டியூஸ்ட் EMF ப்ரொடக்ட் ஆகுது. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஃபாரடேஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் 2 எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தோம் இல்லையா? எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். அதில் என்ன டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க? EMF இன்டியூஸ்டு இன் அ சர்க்கியூட்
சேஞ்சிங் த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ஆஃப் த ஃபீல்டு. அப்போ அதில் உள்ளக்கூடிய அதில் த்ரோ ஆகக்கூடிய ஃப்ளக்ஸ் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ஆஃப் த ஃபீல்டு, அதில் இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸில் சேஞ்சஸ் ஏற்படுத்தும் போதெல்லாம் அந்த சர்க்கியூட்டில் ஒரு இன்டியூஸ்டு இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகுது. அதை தான் நம்ம எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் ஃபாரடேஸ் லால பார்த்தோம். ஸோ இது எதெல்லாம் இருக்குது? ஃபஸ்ட்டு திங், அது ரெண்டுக்கு இடையில் ரிலேட்டிவ் மோஷன் பிட்வீன் சர்க்கியூட் அண்ட் த மேக்னெட். ஃபஸ்ட்டு திங் நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸ்பெரிமெண்ட்டில் பார்த்துருப்போம். அந்த மேக்னெட்டுக்கும் சர்க்கியூட்டுக்கும் இடையில் உள்ள அந்த ரிலேட்டிவ் மோஷன், ரெண்டுக்கு இடையில் உள்ள ரிலேட்டிவ் மோஷன், அந்த சர்க்கியூட்டில் அந்த மேக்னெட்டுக்கு இடையில் உள்ள ரிலேட்டிவ் மோஷனை பொறுத்து இருக்கும். செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா வேரியேஷன் இன் கரண்ட், நம்ம கரண்டில் வேரியேஷன் இருக்கும், இன்க்ரீஸ் இன் கரண்ட் பார்த்துருப்போம். அப்போ அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் எப்படி லிங்கேஜ் ஆகும், அதே டிக்ரீஸ் இன் கரண்ட்டில் எப்படி இதாகும், இது செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் பார்த்துருப்போம். ஸோ இது வந்து எதை ப்ரூவ் பண்ணுது அப்படின்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்டு இஎம்எஃப் பை சேஞ்சிங் த மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டை சேஞ்ச் பண்ணும்போதெல்லாம் இன்டியூஸ்டு இஎம்எஃப்பில் என்ன மாதிரியான இன்டியூஸ்டு இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகுது, மேக்னெட்டிக் ஃபீல்டில் சேஞ்சஸை ஏற்படுத்தும் போது ஒரு இன்டியூஸ்டு இஎம்எஃப் உருவாகுது அப்படிங்கிறத நம்ம பாரடைஸ் எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக தெரிஞ்சிருக்கோம். அடுத்தது ப்ரொடக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்டு இஎம்எஃப் பை சேஞ்சிங் த ஏரியா ஆஃப் த காயில். ஸோ காயிலோட ஏரியாவை சேஞ்ச் பண்ணும்போதெல்லாம் எப்படி இன்டியூஸ்டு இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகுது. கன்சிடர் எ லாட் ஆஃப் லென்த். ஸோ let us consider a rod of length L with a velocity u towards left on the rectangular fixed metallic frames. இப்போ நம்ம லென்ஸில் அதை பார்த்தோம் இல்லையா, ஒரு மெட்டாலிக் ஃப்ரேம், இந்த அதில் வந்து ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளே ஒரு மெட்டாலிக் ஃப்ரேம் வந்து வச்சுருக்கோம். அதோடைய லென்த்து வந்து எல். ஸோ அதோட மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பி வெக்டார் சொன்னோம் இல்லையா. ஸோ இது வந்து ஒரு யூனிஃபார்ம் ஃபீல்டு பி வெக்டாரில் இருக்குது. இதோட மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆர் பெர்பெண்டிகுலர்லி டைரக்டட். இப்போ the plane of the பேப்பருக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்குது, பெர்பெண்டிகுலராக இருக்குது. ஆஸ் த ராடை வந்து ஏபின்னு இருக்கு இல்லையா. ஸோ see the diagram, ஏபி இது வந்து ராடு. ஸோ இந்த ஏபிசிடிங்கிற ஒரு ஃபீல்டு, இந்த இதுக்குள்ளே நம்ம நினச்சிருக்கோம், இதெல்லாம் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மூவபிள், நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கக்கூடிய ஒரு ராடு. இப்போ இந்த ராடோடைய பொசிஷன் வந்து ஃபஸ்ட்டு ஏபியில் இருக்குது. இப்போ அதோட லென்த்து எல்லு, இதோட லென்த்து எல்லுன்னு வச்சுக்கிறோம். அப்போ எல்லுங்கிற லென்த்தில் இந்த லென்த் வந்து எல், இந்த ஏபிங்கிற ராடை நம்ம என்ன செய்கிறோம், மூவ் பண்ணுறோம். ஸோ அதோட வெலாசிட்டி வி. இப்போ இந்த பக்கம் மூவ் பண்ணும்போது சிடிங்கிற டைரக்ஷன் இந்த இடத்துக்கு வருது. ஸோ அப்போ இந்த ராடை வந்து மூவ் பண்ணும்போது ஏபி டு டிசி இன் அ டைம் இன்டர்வல், டிடிங்கிற டைம் இன்டர்வலில் நம்ம என்ன செய்கிறோம், இந்த ராடை கொஞ்சம் மூவ் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகுது, அந்த என்க்ளோஸ்டு பை த லூப் அண்ட் ஹென்ஸ் த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் த்ரூ த லூப் டிக்ரீஸ் ஆகும். அப்போ ஏபிங்கிற இங்கே இருக்கக்கூடிய இந்த ராடை ஜஸ்ட்டு உள்ளபடி என்ன செய்கிறோம், மூவ் பண்ணுறோம். அப்போ இந்த டிசிங்கிற இடத்துக்கு வரும்போது அதோடைய ஃப்ளக்ஸ் த்ரூ த லூப் வந்து டிக்ரீஸ் ஆகும் வித் டைம் இன்டர்வல் டிடி. ஸோ இது எல்லாமே ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளே இருக்குது. அப்போ அந்த சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இன் டைம் டிடி. அப்போ டிடிங்கிற டைம் இன்டர்வலில் சேஞ்ச் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை நம்ம எப்படி எடுத்துக்கலாம், d by b. So d by b is the change in magnetic flux. But change in magnetic flux in time dt. அப்போ d by b is equal to b cross change in area. அப்போ change in area எப்படி எடுத்துக்கலாம், dA. bங்கிறது என்னது, மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ b cross area என்னது, அந்த ராடோட ஏரியா ABCD. அப்போ b cross area ABCD. சின்ஸ் ஏரியா ABCDயை நம்ம எப்படி எடுத்துக்கலாம், லென்த் இன்ட்டு VDT. அதோடைய இது L இன்ட்டு VDT. So the L into VDT. அப்போ d by b it is equal to BL VDT. So the BL VDT by DT. So cancel பண்ணனும்னா என்ன கிடைக்கும், d
by P it is equal to BLV. BLV. சரியா? So the dt dt cancel ஆயிருச்சு. cancel பண்ணும்போது remaining இருக்கிறது BLV. So அந்த BLV தான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? d by d by dt it is equal to BLV. So the change in flux and EMF is generated in the loop. அப்ப அந்த flux changes ஆகும்போது அதுல ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய EMF வந்து அந்த லூப்ல magnitude of the induced EMF. அப்ப அதுல உருவாகக்கூடிய அந்த induced EMF ஓட magnitude அப்ப epsilon it is equal to d by b by dt. Already know that d by b dt it is equal to என்னது? BLV. So அப்ப அதை எப்படி எடுத்துக்கலாம்? epsilon it is equal to BLV. So this EMF is known as induced EMF. The EMF எப்படி சொல்றோம்? Induced EMF. Induced EMF. It is produced due to the movement of the conductor in the magnetic field. அப்ப the induced EMF இருக்கு இல்லையா? இது வந்து motional EMF அப்படின்னு சொல்றோம். ஏன்? It is produced due to movement of the conductor. அப்ப இந்த conductor வந்து ஒரு magnetic fieldல இருக்கக்கூடிய conductor மூவ் பண்ணும்போது ஏற்படக்கூடியதான். அதனால இதுக்கு பேர் என்னது? motional EMF. So இது வந்து எப்படி இருக்கும்? The direction of induced current is found to be clockwise. இது வந்து from left hand rule வந்து Fleming's right hand rule வச்சு நம்ம என்ன சொல்றோம்? இதோட direction வந்து clockwise direction. So R is the resistance of the loop அப்படினா அப்ப இதுல resistance R ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படினா அப்ப இதுல உள்ள current வந்து நம்ம எப்படி எழுதலாம்? Induced current is given by I is equal to epsilon by R. So epsilon value என்னது? BLV. I is equal to BLV by R. அடுத்தது energy conservation. The current carrying movable rod AB kept in the perpendicular magnetic field. இப்ப ABCDங்கிற ராட் இருக்கு இல்லையா? அந்த current carrying movable rod AB வந்து perpendicular magnetic fieldக்கு perpendicular வைக்கும்போது அதுல ஒரு force வந்து outward directionல உருவாகும். So அந்த force Fm இந்த outward direction இது எதுக்கு இதா இருக்கும்னா motion of the conductorக்கு opposite இருக்கும். அப்ப this force is given by F B vector it is equal to I into L cross B vector. L vector dot cross B vector. அப்ப it is equal to ILB sin theta. Theta ஓட value 90 degree அப்படினா it is equal to என்னது? 1. So ILB. So in order to move the rod with a constant velocity, அப்ப Vங்கிற constant velocityல இந்த rod மூவ் பண்ணோம் அப்படினா a constant force that is equal and opposite to the magnetic force must be applied. அப்ப அந்த ராடோடைய velocity constant velocity V அப்ப அந்த force வந்து constant force வந்து equal and opposite of the to the magnetic force. அந்த magnetic forceக்கு opposite-ஆ அதுக்கு இந்த constant force வந்து equal-ஆ ஒரு apply ஆகும். அப்ப F vector opposite it is equal to modulus FB vector model it is equal to ILB. So therefore mechanical work done is done by the applied force. அப்ப F applied force அதுக்கு எதுக்கு ஈக்குவலா இருக்கு? ஒரு ஒர்க் டனுக்கு இதா இருக்கு. ஸோ அப்போ அந்த மெக்கானிக்கல் ஒர்க் வந்து அப்ளைடு ஃபோர்ஸ் மூவ் ஆஃப் த ராடோடைய அப்ளைடு ஃபோர்ஸில் நம்ம வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னா பை த அப்ளைடு ஃபோர்ஸில் ஒரு மெக்கானிக்கல் ஒர்க்கை கொடுத்தோம் அப்படின்னா அப்போ அந்த ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க் ஆர் பவரை நம்ம எப்படி மெஷர் பண்ணலாம்? P it is equal to applied force F vector dot V vector it is equal to applied force V cos theta. இந்த இடத்துல theta ஓட வேல்யூ 0. So it is equal to ஏற்கனவே நம்ம என்ன படிச்சிருக்கோம்? ILB FB equal to என்னது? applied force it is equal to FB vector it is equal to என்னது? ILB. So ILB V BLV by R into IBV.
சரி LBV. இப்போ ஐயோட வேல்யூ நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஐயோட வேல்யூ என்னது முதல்ல பார்த்தோம் இல்லையா? ஐயோட வேல்யூ என்னது? I is equal to BLV by R. ஸோ அதை தான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஐயோட வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி ஐயோட வேல்யூ BLV by R இன்ட்டு இங்கே என்ன இருக்குது? LBV இருக்குது. அதை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ஆன்சர் என்ன வரும்? பவர் B ஸ்கொயர்ட் இருக்கா? B ஸ்கொயர்ட் L ஸ்கொயர்ட் V ஸ்கொயர்ட் by R. So when the induced current flows in the loop, Joule's heating takes place. அப்போ induced current வந்து அந்த லூப்பில் வந்து ஃப்ளோ ஆகும்போது இந்த கரண்ட்டு என்ன ஆகும்? ஹீட்டிங், ஜூல்ஸ் ஹீட்டிங் வந்து லைஸ் ஆகும். ஸோ அந்த ரேட் the rate at which thermal energy is dissipated in the loop or power. இப்போ அந்த லூப்பில் வந்து ஜூல்ஸ் ஹீட்டிங் வரும்போது அதில் என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கலாக தெர்மல் எனர்ஜி வர ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த லூப் ஆர் பவர் P it is equal to I squared R. அதில் வந்து நம்மளுக்கு கரண்ட்டு உருவாகும். ஸோ அப்போ P is equal to I squared ஐயோட வேல்யூ என்னது? BLV by R. ஸோ I squared into R. P power it is equal to B squared L squared V squared by R. BLV by R the whole square. So B squared L squared V squared by R. So இது எல்லாமே இந்த ஈக்குவேஷன் வந்து சேம் மெக்கானிக்கல் எனர்ஜி needed to move the rod is converted into electrical energy. அப்போ இந்த ஈக்குவேஷனில் நம்ம வந்து என்ன சொல்கிறோம்? சேம் தான். 420 இருக்கு இல்லையா? 4.20 இருக்கு இல்லையா? அந்த ஈக்குவேஷனுக்கும் இதுவும் ஈக்குவல் தான். B ஸ்கொயர்ட் L ஸ்கொயர்ட் V ஸ்கொயர்ட் பை R. ஸோ இந்த ஈக்குவேஷன் ரெண்டும் சேம் தான். அப்போ எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, அந்த ராடில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, the rod move the rod is converted into, the electrical energy என்னவா கன்வெர்ட் பண்ணுது? தெர்மல் எனர்ஜியா. அந்த லூப்பில் வந்து ஒரு ஜூல்ஸ் ஹீட்டிங்கை உருவாக்குறது மூலமாக எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு தெர்மல் எனர்ஜி. ஸோ திஸ் எனர்ஜி கன்வர்ஷன் இஸ் கான்ஸ்டன்ட். இதுதான் இந்த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜியை பொறுத்து, அந்த லா பொறுத்து என்னது? எனர்ஜி கன்வர்ஷன்ங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட். இந்த இடத்துல நடக்கக்கூடிய அந்த எனர்ஜி கன்வர்ஷன் is constant. Next example 4.14. A circular metal of area 0.03 meter square rotates in a uniform magnetic field. So 0.4 Tesla உள்ள magnetic fieldல ஒரு circular metal அதோட ஏரியா 0.03 meter square rotate ஆகுது. அப்போ the axis of rotation passes through the center and perpendicular to its plane. ஸோ அதோட ரொட்டேஷன் வந்து எதுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது? சென்டராக த்ரூ சென்டர் வழியாக பாஸ் ஆகக்கூடிய அந்த ரொட்டேஷன் ஆக்சிஸ் வந்து, ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் வந்து அந்த சென்டரில் இருந்து பெர்பெண்டிகுலராக டு இட்ஸ் பிளைன், இந்த பிளைனுக்கு பெர்பெண்டிகுலராகவும் parallel to the magnetic field இருக்கு. அப்போ if the disk completes 20 revolutions in 1 second, அப்போ 1 secondல எத்தனை revolution இருக்கு? 20. And the resistance of the disk is 4 ohm. Resistance கொடுத்துருக்காங்க. Calculate the induced EMF between the axis and the rim induced and the induced current flowing through the disk. இப்போ நம்ம எதெல்லாம் calculate பண்ண போகிறோம்? Induced EMF between the axis and the rim and induced current. Solution A யோட வேல்யூ என்னது? 0.03 meter square. B வந்து 0.4 Tesla. F 20 RPS. R is equal to 4 ohm. இப்போ இந்த டிஸ்கில் வந்து ஸ்வெப்ட் அவுட் த டிஸ்க் இன் அ யூனிட் டைம், ஒரு யூனிட் டைமிங்குள்ளே அந்த ஏரியாவை அது எவ்வளோ ஸ்வீப் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா ஏரியா ஆஃப் த டிஸ்க் இன்ட்டு ஃப்ரீக்வன்சி. ஸோ அப்போ dA by dt it is equal to 0.03 area into 20 frequency. அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 0.6 meter square. இப்போ magnitude of the induced EMF epsilon it is equal to d by b by dt. அப்போ அந்த d by b by dt is equal to d into ba by dt. ஸோ b வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா dA by dt.
டி பை பியோட வேல்யூ என்னது? நம்ம ஏற்கனவே என்ன படிச்சிருக்கோம்? டிஏ பை டிடிக்கு ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோமா? 0.6 மீட்டர். ஸோ 0.4 பியோட வேல்யூ இன்ட்டு டிஏ பை டிடியோட வேல்யூ 0.6 டிவைடட் பை 1 இட் இஸ் ஈக்குவல் டு 0.24 வோல்ட். அப்புறம் அதில் வரக்கூடிய இன்டியூஸ்டு கரண்ட் I இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் பை ஆர். எப்சிலானோட வேல்யூ என்னது? 0.24 by 4. It is equal to 0.06 ampere.